ஜனவரி 1 ஏன் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க? தெரியலையே. நியூ இயர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் ஞாபகம் வருதா? என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? இனிமேல் ஒரு நல்ல பையனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அது வாய்ப்பே கிடையாது சார். தேங்க்யூ. இது மாதிரிலாம் வேணாம் வீடியோவில். ஜனவரி 1 ஏன் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், தெரியல. நியூ இயர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நியூ இயர், நியூ பிகினிங். நியூ பிகினிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ஜனவரி 1 ஏன் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? மேபி இங்கிலீஷ் கேலண்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு உருட்டுவாங்க, அதான் ஞாபகம் வருது. தேங்க்யூ. சார், ஜனவரி 1 ஏன் நியூ இயராக கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஜனவரி 2 கொண்டாட முடியாது, அதான் ஜனவரி 1 கொண்டாடுறாங்க. தெரிஞ்சு சார். நீங்கள் நியூ இயர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார்? இந்த வருஷமா நியூ இயர்க்கு போய் ஜிம்மு போய் உடம்பு குறைக்கலான்னு இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். தேங்க்யூ. ஓகே, பாய். ஏன் நம்ம ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிமு 46ஆம் நூற்றாண்டுல ரோம் அப்படின்ற நாட்டை ஆளக்கூடிய ஜூலியஸ் சீசர் அவர்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த 12 மாசம் இருக்கக்கூடிய கேலண்டர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றார். எதனால அப்படி சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமா அந்த காலகட்டத்தில் ரோமானிய நாட்டில் 10 மாதங்கள் கொண்ட ஒரு கேலண்டர் அப்படின்றத இருந்துச்சு. அதாவது மார்ச் 1 அப்படின்றத அவங்க நியூ இயரா செலிப்ரேட் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா அதுல 355 நாள் அப்படின்றத இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோம் நாட்டில் முக்கியமான ஒரு கடவுள் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் ஜானோஸ். இந்த ஜானோஸ் அப்படின்ற கடவுளுக்கு 2 தலை, அதாவது ஒரு தலை அப்படின்றது ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாகவும், இன்னொரு தலை அப்படின்றது பாஸ்ட், ஆல்ரெடி முடிஞ்ச இறந்த காலத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அப்போ ஜூலியஸ் சீசர் அப்படின்றவர் அங்க இருக்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன், ஆஸ்ட்ரோனமர்ஸ் இவங்க எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது நம்ம மறுபடியும் இந்த கேலண்டர் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்களுக்கு 365.25 நாள் அப்படின்றது கிடைக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ் அப்படின்றது கிடைக்குது. அப்போ இதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம ஒரு மாதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது உருவாக்கப்படுது. எதன் அடிப்படையில் அப்படின்னா, அந்த கடவுள் ஜானோஸ் இருக்கார்ல, அவரோட பெயரின் அடிப்படையில் தான் ஜனவரி அப்படின்றது உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா டிசம்பர் 31 அப்படின்றது வெளிச்சம் கம்மியாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளா அந்த நேரத்தில் கருதப்பட்டுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது அடுத்த நாள் ஜனவரி 1 அப்படின்றதுல அதிகமான வெளிச்சமான நாளாகவும் இருக்கும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு ஜனவரி 1 அப்படின்றது நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்றது நமக்கு உருவாக்கப்பட்ட கதையா இருக்குது. ஸோ வரக்கூடிய இந்த 2024 அப்படின்ற வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா அமையணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதிரி படிச்சக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு அரசு அதிகாரி கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இருக்கணும். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ்.